நித்யானந்தேஸ்வரசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் நித்யானந்த தொலைக்காட்சி, ஷாலினி தொலைக்காட்சி, முகநூல் நேரடி ஒளிபரப்பு, சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பு மற்றும் இருமுனை காணொளி காட்சி வழியாக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், சத்சங்கிகள், சர்வஞ பீட எஜமானர்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். தொடர்ந்து மகாதேவ ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆதியில் உருவான தத்துவங்கள் 24. தத்துவங்களை அனுபூதி இல்லாது ஆராய முற்பட்டவர்கள் பித்துவமாய் மாற்றினார்கள். தத்துவம் பித்துவம் ஆனதால் அதற்குள் சாரமாக பெருமான் ஒளித்து வைத்திருந்த மகாதேவ ரகசியம் இழக்கப்பட்டது. தமிழில் ரொம்ப பிரபலமான பரமார்த்த குருவும் 4 சீடர்களும் ஒரு கதை தொகுப்பு இருக்கு. பரமார்த்த குருக்கு ஒரு 4 சீடர்கள் இருந்தாங்களாம். அந்த 4 பேர் திரும்ப வந்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒரு நாள் அந்த 4 சீடர்களையும் கூட்டி அவர், அப்பா சந்தைக்கு போய் ஊசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. 4 பேரும் போறாங்க, காலனா கொடுத்து ஊசி வாங்கிடுறாங்க. திடீர்னு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய தர்க்கம். நம் குருநாதரோ நம்ம 4 பேரையும் அனுப்பி ஊசி வாங்கிட்டு வர சொன்னார். ஊசி இந்த அளவுக்குத்தான் இருக்கு, இத நீ தூக்குறதா நான் தூக்குறதா அப்படின்னு போட்டி. கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், குரு வாக்கை நாம் மீறக்கூடாது. 4 பேரையும் அனுப்பி தூக்கிட்டு வர சொன்னார். அப்ப 4 பேர் சேர்ந்து தான் இதை தூக்கிட்டு போகணும். 4 பேர் சேர்ந்து எப்படி ஊசியை தூக்குறது? யோசித்தார்கள் பரமபக்தர்களான சீடர்கள். 4 பேர் சேர்ந்து இந்த ஊசியை தூக்க முடியாது. அப்ப 4 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி ஒரு பொருளை வாங்கி அது மேல ஊசியை குத்தி தூக்கிட்டு போலான்னு முடிவு பண்ணார்கள். ஊசி காலனா. 4 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி ஒரே பொருள் அந்த சந்தையில் இருந்தது. ஒரு பனைமரம், அது 16 அணா. 16 அணாக்கு பனைமரத்தை வாங்கி காலனாக்கு வாங்கின ஊசி அந்த பனைமரத்து மேல குத்தி 4 பேரும் சேர்ந்து நடக்க முடியாமல் தூக்கி கொண்டு ஆசிரமத்திற்கு திரும்ப வர துவங்கினார்கள். காடு மலை எல்லாம் கடந்து கடைசி ஆசிரமத்துக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் நடுநடுங்கி உடல் வெதுங்கி எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் விழுந்து மூர்ச்சையடைந்து விடுவார்களோ என்கின்ற நிலையோடு வருகிறார்கள். ஆசிரமத்துக்குள்ள நுழையும் பொழுது பரமார்த்த குரு பார்த்து நடுநடுங்கி போய்விட்டார். ஊசி தானே கேட்டேன், பனைமரத்தை கொண்டு வருகிறார்களே என் பரமசீடர்கள். நல்ல வேளை இந்த கதையெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த மாதிரி சீடர்களை பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங்கா ரூட் சர்ப்ரைஸா இல்லாம இந்த கதையெல்லாம் படிச்சு வச்சது
ஒரு அதிர்ச்சி தரும் வியப்பான சர்ப்ரைஸா இல்லாம இருக்கு. குருவுக்கு புரியல, ஊசி எங்கடான்னு கேட்கிறாரு. 4 பேர் நடந்து வந்த களைப்பிலே பனைமரத்தை இறக்கி கூட வைக்க சக்தி இல்லாமல் பொத்துன்னு கீழே போடுறார்கள். போட்ட வேகத்தில் ஊசி உடைந்து போனது. இதுதான் பரமார்த்த குருவும் அவருடைய 4 சீடர்களும் ஊசி வாங்கின கதை. இதே போல்தான் தத்துவத்தை தன் துவம் புரியாமல் ஆராயும் பொழுது ஊசி வாங்க போய் பனைமரம் வாங்கி பனைமரத்தில் குத்திய ஊசி காணாமல் போனது போல தன் துவம் தெரியாமல் தத்துவத்தை ஆராயும் பொழுது ஊசி வாங்க போய் பனைமரம் வாங்கி பனைமரத்தில் ஊசியை குற்றி பலுவாய் வாழ்க்கையெல்லாம் சுமந்து காசிக்கு போயும் காசுக்கு ஆகாத வேசித்தனம் செய்யும் மனத்தாலே மாசுற்று சிவத்வமசி எனும் தத்துவத்தை மறந்து மடிந்தார் மக்கள். குரு ஒரு தத்துவத்தை என் நிலையிலிருந்து தன் துவத்திலிருந்து தருகிறாரோ அதையே தன் துவமாய் மாற்றிக்கொண்டவர்கள்தான் தத்துவத்தை புரிந்து கொள்கிறார்கள். இல்லைன்னா ஊசி வாங்க போய் பனைமரம் வாங்கி வந்தது தான். இதே போல ஒரு முறை பரமார்த்த குரு தன் 4 சீடர்களை அழைத்து ஆனைக்குட்டி வாங்கி வாருங்கள் ஆசிரமத்துக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. 1000 பொன் கொடுத்து. சந்தையிலே நுழைந்தார்கள் 4 சீடர்களும் 1000 பொன்னோடு. நுழைந்த உடனே ஒரு கடை இருந்தது, கோழிகள் விற்கும் கடை. வாசல்ல ஒருத்தர் 10 முட்டை வாங்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இவங்க பேச்சு கொடுக்குறாங்க, என்ன வாங்குறீங்கன்னு. 10 முட்டை வாங்குகிறேன், என்னுடைய முதலாளி 10 கோழி வாங்கி வர சொல்லி என்னிடம் 10 பொன் கொடுத்திருக்கிறார். நான் 10 முட்டை வாங்கினால் 2 பொன் தான் செலவாகும். இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வைப்பேன், 3 நாள் அது மேலே கோழியை உட்கார வச்சேன்னா இந்த 10 முட்டையும் கோழி ஆயிரும். அதுக்கு பிறகு என்னுடைய முதலாளிகிட்ட இந்த 10 கோழியையும் கொடுத்துருவேன், 8 வராகன் 8 பொன் எனக்கு மிச்சமாகும். உடனே பரமார்த்த குருவின் 4 சீடர்களுக்கு முதித்தது யோசனை, நாமும் யானை முட்டை வாங்கி செல்லலாம். யானை முட்டை மேலே யானையை உட்கார வைக்கணுமே, அது என்ன பண்ணுறது? அதில் ஒரு சிஷ்யன் சொன்னான், யானையை வசியம் பண்ணி உட்கார வைக்கிற மந்திரத்தை குரு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம யானை முட்டை 10 வாங்கிட்டு போய் ஆசிரமத்தில் வச்சு காட்டு வழியாக நிறைய யானைங்க வருது, அதை ஒன்றுத்தை வசியம் பண்ணி அது மேலே நான் உட்கார வைக்கிறேன், மிச்சம் ஆகிற பொண்ணெல்லாம் ஆசிரமத்துக்கே கொடுத்துடலாம். ரொம்ப நல்ல எண்ணம். சுத்தி சுத்தி தேடினார்கள் சுகவாசிகள். பரமார்த்த குருவோட 4 சீடர்கள் சந்தை முழுக்க அலையிறாங்க, யானை முட்டை எங்க கிடைக்கும். ஒரு கடையில் போய் கேட்குறாங்க, யானை முட்டை எங்கே கிடைக்கும். அட கூமுட்டைகளா, யானை முட்டை உண்டா? அப்படி கிடையாது, யானை குட்டி தான் கிடைக்கும். உடனே இந்த 4 சீடர்களும் நினைக்கிறார்கள், இவன் ஏமாற்றி நம்மிடம் பணம் பறிக்க பார்க்கிறான், இவன் திருடன் அப்படின்னு அடுத்த கடைக்கு போகிறார்கள். 4 கடைக்கு போகிறதுக்குள்ள சந்தை முழுக்க விவரம் பரவிருது. ஒரு 4 கூமுட்டைகள் 1000 பொன்னோடு வந்திருக்கிறார்கள், யானை முட்டை வேண்டும் என்று.
அங்க ஒரு படு புத்திசாலி வர்றான். வந்து யானை முட்டை வேணும்னு கேட்ட நீங்க உண்மையிலேயே படு புத்திசாலிகள். கட்டாயம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, 20 முட்டை ஒன்னா தான் கொடுக்க முடியும். ஒரு முட்டை 50 வராகன், 1000 பொன் மொத்தமாக கொடுத்தா ஹோல்சேலில் தான் கொடுப்போம், ரீட்டைலில் கொடுக்க மாட்டோம். யானை முட்டைக்கு ஒரு விதி. முட்டாள்கள் உடனே 20 யானை ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வர்றதை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கிறார்கள். ஐயோ, 1 2 20 யானையாச்சு. குரு ஒன்றுத்தானே கேட்டாரு. நம்ம 20 வாங்கி ஆசிரமம் முழுக்க விட்டோம்னா என்ன அழகா அது பாட்டு சுற்றி வந்துட்டு இருக்குமே. உடனடியாக அவரோடு ரகசிய உடன்பாடு செய்து கொண்டு போற வழியில் மற்ற கடைக்காரர்களை எல்லாரையும் திட்டி தீர்த்தார்கள். அந்த முதல் கடை முன்னா இருக்கான் பாரு, எங்ககிட்ட யானை முட்டைன்னே ஒன்று கிடையாதுன்னு யானை குட்டியை தலைமையில கட்டி 1000 வராகனை அபகரிக்க பார்த்தாயா. எதிர்கடை ஏமாத்திரம் இருக்கான் பாரு, 500 வராகன் கொடுத்தா கூட போதும், யானை முட்டை கொடுத்துற, யானையை கொடுத்துறேன்னு ஒரே ஒரு ஒத்த குட்டி யானையை கொடுக்க பார்த்தான்யா. நீ தான்யா சத்தியமான தொழிலாளி, உண்மையான வியாபாரி. 20 யானை முட்டைய வெறும் 1000 வராகனுக்கு கொடுக்குற பாரு. 1 2 செத்தா கூட தப்பு இல்லை, 18 19 வருமேப்பா. இந்த வியாபாரி என்ன பண்ணா, இது ரகசியம், வெளியில தெரிஞ்சா எல்லாரும் போட்டி வியாபாரத்துக்கு வந்துருவாங்க. நான் ஒரு குடோன்ல தனியா ஒரு யானையை வச்சிருக்கேன், அது நிறைய 20 முட்டை போட்டு ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. நீங்க துணியில வந்து அப்படியே அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு வெளியில தெரியாம என்ன நீங்க தூக்கிட்டு போறீங்கன்னு யாருக்குமே தெரியாம உங்க ஆசிரமத்தை தூக்கிட்டு போயிடணும். ஒருவேளை இந்த யானை முட்டை பொறிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? அதுக்கு என்ன, என் கடை எல்லாருக்குமே தெரியும், அம்போ அரோகரா முட்டை கடை. இந்த அம்போ அரோகரா ஆன முட்டை கடை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தையில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்துருங்க, நான் உங்களுக்கு அதுக்கான எல்லா விளக்கமும் கையேடும் கொடுத்து அனுப்புகிறேன். ஒரு வழியாக எல்லா ஒப்பந்தமும் முடிஞ்சு அம்பு அரோகரா யானை முட்டை கடைக்கு போகிறாங்க. அங்கே யானை 20 இடத்துல மாறி மாறி லத்தி போட்டு வச்சிருக்கு. இந்த 4 சீடர்களை ஒருத்த மட்டும் கொஞ்சம் கூரிய புத்தி உடையவன். அவன் சொல்கிறான், இது யானை முட்டை தான், எங்களுக்கு எப்படி கேரண்டி தெரியறது? இது யானை தான் போட்டுச்சுன்னு எப்படி நாம ஊர்ஜிதப்படுத்துறது? உடனே கடைக்காரர், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாதீங்க, உட்காந்துருங்க இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம், இன்னொரு முட்டை போடும். போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு, மூட்டை கட்டி எடுத்துட்டு போங்க. ரொம்ப கூரிய புத்தியோடு இருக்கிறதுனால அங்கேயே 4 பேரும் அம்போ அராகர ஆன முட்டை கடையிலேயே சம்போ சிவ சம்போன்னு உட்காந்துட்டு, ஆனை எப்போ முட்டை போடுன்னு உட்காந்துருக்க. ஆனையோ கொஞ்ச நேரம் கழிச்சு பொத்து பொத்து லத்திய போட பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, குஷி தாங்கல்ல. ஆஹா, இது 20 யானை முட்டை தாண்டா, யானை போட்டதை நாங்களே பார்த்தோம். மூட்டையை கட்டி 1000 வராகனை கொடுத்துட்டு 1000 வராகன் பொன்னையும் கொடுத்துட்டு, மூட்டை 20 இருக்கிறதுனால ஆளுக்கு 2 தூக்கினாலும் 8 தான் தூக்க முடியும். ஏன்னா இவங்க 4 பேர் தான். மீதி 14க்கு ஒரு 7 பேர் வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு ஆசிரமம் போன உடனே உங்களுக்கு கூலி கொடுக்குறோம் சொல்லி ஆளுக்கு ஒரு வராகன் கூலி பேசி முடிச்சு மொத்தம் 10 பேர் 2 மூட்டைகளை 2 பக்க தோள்ல சுமந்துக்கிட்டு மெதுவா ஆசிரமம் நோக்கி வருகிறார்கள். குரு பார்த்தார், ஆனைக்குட்டி எங்கடா?
ஆனைக்குட்டி எங்கடா? உடனே அவர்கள் வரி விடாது அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை விவரிக்க, அம்போ அரோகரா யானைக்குட்டி கடைக்கு சென்று ஆனை முட்டை வாங்கி வந்த கதையை வரி தவறாமல் விவரிக்க, சில நேரத்திலே நான் என் சீடர்களை பார்ப்பது போல் அவரும் முறைத்து பார்த்து அன்றிலிருந்து எல்லாவற்றையும் தானே நேரடியாக நுண்மேலாண்மை செய்ய வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். தன் துவம் புரியாது தத்துவத்தை ஆராயும் பொழுது இதுபோல்தான் ஊசி வாங்க சென்று பனைமரம் வாங்கி வந்த ஊசியும் காசிக்கு ஆகாத நிலைக்கு ஆனது போல், ஞானத்தை அடைவதற்காக எதையோ தேடிச் சென்று அதையும் இறுதியில் அடையாத, வாழ் ஒழிந்து வழக்கொழிந்து பாழ்பட்டு நிற்பது மட்டுமல்லாது சத்தியத்தை வாழ்க்கையில் சாத்தியமாக்குவதே சாத்தியமில்லை என்று தனக்கு அனுபவப்படவில்லை என்பதற்காக யாருக்குமே அனுபவப்படாது என்று நாத்திகர்களாகவும் மாறித் திரிகிறார்கள். தன் துவம் புரிந்து தத்துவம் சார்ந்து தத்துவத்தை புரிந்து கொள்ளல். தத்துவம் சார்ந்து தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நல்ல சீடன் குருவின் முழுமை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தத்துவம் சார்ந்து தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு சீடன் குருவின் முழுமை. முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை, அப்டேட்டட் வெர்ஷன். தத்துவம் புரிந்து தத்துவத்தை உணரும் பொழுது சீடன் குருவின் முழுமையாகிறான். முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமைத்தன்மை. அதனால்தான் தனது முழுமைத்தன்மை முருகன் என்பதை உலகிற்கு சொல்லவே சுவாமி மலையில் முருகனிடமே பாடங்கேட்டான் சதாசிவன். கச்சியப்பர் அருமையாக சொல்வார். வலது தோளில் அமர்த்தி கந்த கடவுளை உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்தான் சதாசிவன். திடீரென இடது தோளுக்கு மாற்றுகிறான். முருகன் கேட்கிறானாம், தோள் வலிக்கிறதா? இல்லை மகனே, உன்னை சுமந்து வளர்ந்த தோள்கள் வலிக்கவில்லை, அவளும் கேட்கட்டும் என்று இடது காதிற்கு மாற்றினேன். நான் மட்டும் கேட்டால் போதுமா?
இடப்பாகம் இமையவளுக்குரியதன்றோ, அவளும் கேட்கட்டும் உன் அருட்திறனை, ஆண்மைத்திறனை, முழுமைத்திறனை. முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை. சில பேர் கேட்கலாம், அப்படின்னா முருகனை சதாசிவனை விட உயர்ந்த இடத்தில் வைக்கிறீர்களா? சதாசிவனுக்கும் உயர்ந்தவரா முருகன்? இது எப்படி சாத்தியம்? குஞ்சு கோழிக்கு மிஞ்சி ஆகுமா? முருகப்பெருமான் சதாசிவனின் முழுமை. சதாசிவன் 5 திருமுகம் உடையவர். 4 வேதங்களும் 4 முகத்தின் வழியாகவும், ஆகமங்கள் எல்லாம் ஒரு முகத்தின் வழியாகவும் வெளிப்பட்டன. அதனால்தான் வேதங்களையும் ஆகமங்களையும் சிவஞான சாஸ்திரம் என்று சொல்வது பாரம்பரியம். சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம் 5 முகங்களின் வழியாக 4 இருந்து 4 வேதங்களும் 5வது திருமுகத்திலிருந்து ஆகமங்களும் மலர்ந்தருளின. இதில் 6வது திருமுகம் என்ன சொல்ல வேண்டும், எதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த 5 திருமுகங்கள் வழியாக சாத்திரங்களை வெளிப்படுத்தினாரோ அந்த உள் உணர்வு, இன்னர் ஸ்பேஸ் 6வது திருமுகத்தின் வழியாக வெளிப்பட்டது. கான்டெக்ஸ்ட். எதை சொல்வதற்காக இந்த 5 திருமுகங்களும் மலர்ந்து 4 வேதங்களையும் ஆகமங்களையும் வெளிப்படுத்தினவோ, எதை சொல்ல வேண்டும் என்று, எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, உள்ளத்தால் உள்ளியது இன்னர் ஸ்பேஸ். அவர் உள் உணர்வு 6ஆம் திருமுகமான அஜோமுகத்தின் வழியாக வெளிப்பட்டது. இந்த 6 தீப்பொறிகள் சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், ஈசானம் என்கின்ற 5 திருமுகங்கள் ஞானிகளுக்கு மட்டுமே, சிவத்வ நிலையை அடைந்தவர்களுக்கு மட்டுமே, அவர்களால் மட்டுமே உணரப்படக்கூடிய இன்னர் ஸ்பேஸ், உள் உணர்வான அதோமுகம், யாராலும் காண முடியாத ஞானிகளுக்கு மட்டுமே காட்டப்படுகின்ற அதோமுகமான உள் உணர்வு நிலையான 6ஆம் திருமுகத்திலிருந்தும் பொறி வெளிப்பட்டு இந்த 6 தீப்பொறியும் 6 திருமுகத்தின் நெற்றிக்கண்களிலிருந்தும் வெளிப்பட்ட 6 தீப்பொறியும் ஒன்றுபட்டு உள் உணர்வான கான்டெக்ஸ்டும் சேர்ந்த வெளிப்பாடு முருகப்பெருமான். அதனால்தான் 4 வேதம், ஆகமங்கள், இதற்கு அப்பாற்பட்டு தனியான ஒரு நூல் சர்வஞானோத்தராகமம். அதோமுகத்திலிருந்து அந்த உள்ள கான்டெக்ஸ்ட், உள் உணர்வு என்ன என்கின்ற உண்மையை அதோமுகத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு இறைவன் அருளுகின்றார். பாரம்பரியத்தின்படி இந்த சர்வஞானோத்திர ஆகமம் 4 வேதம் ஆகமங்களுக்குள் அடங்கவில்லை என்றாலும் அதன் மூலமாக மட்டுமே இந்த 4 வேதத்தையும் ஆகமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. ஏனென்றால் அது பெருமானுடைய உள் உணர்வு. எந்த நிலையில்
எந்த இருப்பை உரைப்பால் வெளிப்படுத்தினாரோ அந்த இருப்பே சர்வஞானோத்தராகமம். உரைப்பு 5, இருப்பு 1. இருப்பு 1ம் உரைப்பு 5மான 6ம் சேர்ந்த முழுமைத்தன்மை ஞானக் கடவுள் முருகன். பெருமானுடைய உயிர் உணர்வு பயோ எனர்ஜி, பார்வதியின் அன்னை இறைவி உமையன்னையின் ஜெகன்மாதாவின் உயிர் நினைவு பயோ மெமரி, பெருமானின் உயிர் உணர்வு, பார்வதியின் உயிர் நினைவு பயோ மெமரி, இரண்டோடும் கங்கையின் தசை நினைவு. இந்த இரண்டையும் பிரசவிப்பதற்கு, இரண்டையும் ஒன்றாக்கி வைத்து முழுமையளிப்பதற்கு கங்கை பொறுப்பெடுக்கின்றாள். அன்னை கங்கையின் தசை நினைவு மசில் மெமரி, பெருமானுடைய பயோ எனர்ஜி, தேவி பார்வதியின் பயோமெமரி, கங்கையின் மசில் மெமரி, மூன்றும் சேர்ந்து முழுமையின் வெளிப்பாடாக கல்பதர் என்று நான் எதை சொல்கிறேனோ, வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தும் உள்ளுணர்வு அறிவியல், வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தும் உயிர் உணர்வு அறிவியல், இதன் முழுமையாக, இதன் முழுமை தன்மையாக வெளிப்பட்டார் முருகப்பெருமான். அவர் பிறப்பின் கதையே ஒரு பெரிய தத்துவம், தாத்பரியம். பெருமானும் அன்னையும் இருவரும் ஆண் பெண் உணர்வு கடந்த திவ்ய சரீரங்கள், சாதாரண சரீரங்கள் அல்ல. இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்து சக்தி மாத்திரம் வெளிப்பட்டு ஒன்றாய் கலக்கின்றது. கலந்து அந்த பொங்கிய உயிரோ யாராலும் தாங்க முடியாத பெரும் சக்தியை வெளிப்படுத்துகின்றது. நெருப்பையே எரிக்கும் சக்தியாயிருந்ததனால் அக்னியே கலங்கி போனான். நெருப்பை எரிக்கும் சக்தி, நீரையே நனைக்கும் சக்தி, காற்றையே கலக்கும் சக்தி, ஆகாயத்தை அரட்டும் சக்தி, மண்ணையே மண்ணால் மூடும் சக்தி, சக்தி பிறந்து விட்டது. அது சரீரமாக மாறுகின்ற வரை அதை காக்க வேண்டும். யாராலும் இயலவில்லை. மனதாலேயே பெருமானோடு வாழ்ந்து அவர் திருமேனியிலேயே குடிகொண்டிருக்கும் அன்னை கங்கை முன்வருகின்றாள். நான் இந்த கர்ப்பத்தை தாங்கி முழுமையான திருமேனியாக மாறும் வரை தாங்குகின்றேன்.
பெருமானும் பிராட்டியும் ஆசியுரைக்க அவ்வாறே ஆகட்டுமென கங்கை கர்ப்பத்தை தாங்குகின்றாள். தாங்கி 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டு சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஈசானம் எனும் 5 திருமுகத்திலிருந்தும் 6வது திருமுகமான அதோமுகத்திலிருந்து வெளிப்பட்ட 6வது தீப்பொறி இந்த 6 முகத்திலிருந்தும் பயோ எனர்ஜி வெளிப்பட்டதனாலே 6 சரீரங்களாக கர்ப்பம் மலர்ந்தது. சரீரம் 6ஆக இருந்ததனால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கவும் 6 பெண்கள் தேவைப்பட்டனர். ஏற்கனவே இதற்காக தவமிருந்து பெருமானையே தன் பிரானாக வரித்து மதுரத்தில் தவமிருந்த கார்த்திகை பெண்கள் 6வரையும் பெருமான் அழைத்து, நம் திருமகனுக்கு நீங்கள் 6வரும் முலைப்பால் ஊட்டி வளர்ப்பதன் மூலமாக உங்கள் மதுர நிலையில் பூர்த்தி அடைவீர்களாக என்று ஆசீர்வதிக்க, 6 பேரும் கன்னிப்பெண்களாக இருந்தாலும் பெருமான் ஆசீர்வதித்ததனால் குமரனை கண்டதும் தாயைப் போலவே உணர்ந்து தாய்ப்பாலூட்டி சீராட்டி தன் குழந்தையாகவே வளர்க்க அவதார நோக்கத்தின் காலம் கனிந்த காரணத்தால் 6 திருமேனிகளையும் அன்னை ஆதிசக்தி ஒன்றாக்கி ஒரு திருமேனியாக்க அளப்பரிய சக்தியோடு 5 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட வேதங்கள் ஆகமங்களின் சாரத்தோடு உள் உணர்வு நிலையான 6ஆம் சக்தியோடும் முழுஞான கடவுளாக, முழுஞான பொருளாக, முழுஞான பரம்பொருளாக குமரப்பெருமான் உருப்பெற்றார். தத்துவம் உரைப்பது, உணர்வு இருப்பது, சதாசிவனின் இருப்பும் உரைப்பும் ஒன்றாய்ச் சேர்ந்த நிறைப்பே ஆறுமுகக் கடவுள். ஒரு நல்ல சீடன் உரைப்பையும் இருப்பையும் உள்வாங்குவானேயானால் குருவின் நிறைப்பாக மாறுகின்றான். ஒரு நல்ல சீடன் குருவின் உரைப்பையும் இருப்பையும் உள்வாங்குவானேயானால் சத்குருவின் நிறைப்பாக, குருவோட கம்ப்ளீஷன் சீடன். ஒரு நல்ல சீடன் குருவின் நிறைப்பாக மாறுகின்றான். கம்ப்ளீஷன் நடக்கும் பொழுதுதான் பாரம்பரியம் உயிரோடு இருக்கின்றது. எப்போ என்னுடைய கம்ப்ளீஷனாக என்னுடைய சீடர்கள் உருவாகிறார்களோ அப்பொழுதுதான் என் அவதார நோக்கம் நிறைவு பெறுகின்றது. அப்போ மட்டும்தான் நான் கொண்டு வந்தது உலகத்திற்கு என்றும் உலகில் நிலை நின்று இருக்கும் என்கின்ற உத்தரவாதம் எனக்கு அளிக்கப்படுகின்றது.
குருவின் நிறைவு சீடன். உங்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவியல் நினைத்ததை நினைத்தபடி நிஜமாக்கும் கல்பதரு எனும் இந்த அறிவியல் வேதாந்த சித்தாந்த ஆகமாந்தத்தின் சாரம், சுத்தாத்வைத சைவத்தின் சாரம், சிவத்வமசி எனும் சத்தியம் உங்களுக்குள் அனுபூதியாக மாறும் பொழுது நான் எப்படி உரைக்கிறேனோ அந்த உரைப்பும், எதை உரைக்க வேண்டும் உள்ளில் உணர்கிறேனோ அந்த இருப்பும் உங்களுக்குள் நிஜமாகும் பொழுது என் முழுமையாக நீங்கள் மாறுகிறீர்கள். என் முழுமையான சீடர்கள்தான் என் நோக்கத்தை நான் நிறைவேற்றியதற்கான அடையாளம். பல பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, ஏன் சாமி காரணமே இல்லாமல் 24 மணி நேரம் உழைச்சிட்டே இருக்கீங்க? நீங்கள் சாமியார், யாருக்காக உழைக்கிறீங்க? அவசியம் என்ன? 24 மணி நேரம் ஏதாவது எழுதுறீங்க, ஏதாவது பேசுகிறீங்க, ஏதாவது சொல்கிறீங்க, ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க. காரணம் என்ன? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து அல்ல, நீங்கள் மலரும் பொழுதுதான் நான் முழுமை தன்மை அடைகின்றேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக. உங்கள் மலர்ச்சி என் முழுமை, உங்கள் மலர்ச்சி என் முழுமை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அயராது தயங்காது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன். சிந்தையெல்லாம் சிவமயமாய் சிவத்வமசி எனும் சத்தியத்தை வாழ்க்கையின் அடித்தளமாய் வாழத் துவங்குகின்றவர்கள் தொடர்ந்து இதை வாழத் துவங்குகின்றவர்கள் வாழ்க்கையின் முழுமையை மட்டுமல்லாது குருவின் முழுமையாக மாறுகிறார்கள். வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் உங்கள் முழுமையாக மட்டுமல்லாது என் முழுமையாக மாறுகிறீர்கள். You are not just your completion alone, you become my completion. நீங்கள் உங்கள் முழுமையாக மட்டுமன்றி என் முழுமையாகவும் மாறுகிறீர்கள். சத்தியங்கள் சிந்திக்க சிந்திக்க சிந்தையை இனிக்க வைக்கும் சத்தியங்கள் பேரும் ஊரும் சீரும் என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இவையெல்லாம் தந்து இதன் நிலையற்ற தன்மையையும் உங்களுக்கு காட்டி இதையும் தாண்டி வாழ்வு என்று ஒன்று உண்டு என்பதையும் உணர்த்தி அது என்ன என்று அனுபூதிமயமாக உங்களுக்கு ஆக்கி சத்தியம் சங்கடம் இல்லாது உங்களுக்குள் அனுபூதியாய் மாறுகின்ற
அருள் நிலையாய் மலர்கின்ற நிஜமாய் மாறுகின்ற வெறும் வார்த்தையாக அல்லாது, படிப்பறிவாய் அல்லாது, சுட்டறிவாயும் அல்லாது, பட்டறிவாய் மாறும் அறிவியல் இந்த கல்பதரு அறிவியல். மனிதனுக்குள் உயிர்த்திருக்கும் உயிர் இறைவனின் விதை. மனிதன் சதாசிவனின் விதை, ஆதிசக்தியின் கவிதை, குருவின் அகவிதை. சதாசிவனின் விதை, ஆதிசக்தியின் கவிதை, குருவின் அகவிதை. மீண்டும் 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 எத்துணை முறை கேட்டாலும் வாழ்ந்தால் மட்டுமே சத்தியம் சாத்தியம். யோகாசனத்தை பற்றி 100 புத்தகம் படித்தா வயிறு குறைஞ்சிராது. 1000 மணி நேரம் அதை பற்றி டிவி பார்த்தா, வீடியோ பார்த்தா, யோகாசனம் எப்படி பண்ணுறதுன்னு 1000 மணி நேரம் வீடியோ பார்த்தாலும் தொப்பை குறையாது. எழுந்து உடலை வளைத்தால் மட்டுமே யோகத்தின் சத்தியம் சாத்தியம். கட்டிலேயே படுத்துட்டு டிவியில் விதவிதமான வெரைட்டியான யோகா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோங்களை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னாலும் அணுவும் வயிறு குறையாது. செய்திடவே சத்தியம் சாத்தியமாகும். வாழ்ந்திடவே சத்தியம் சாத்தியமாகும். இல்லைன்னா வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்கின்ற சுவடே இருக்காது. பேரினை நீ ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. ரொம்ப வலிக்கிற விஷயம் அந்த நினைப்பொழிந்தனரேன்ற வார்த்தை தான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவார்கள். பரவாயில்ல, ஆஹா, அட்லீஸ்ட் அழுவுறாங்களே. பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் வைப்பார்கள். பரவாயில்ல, ஏதோ ஒரு பேர் இருக்கே. சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுடுவார்கள். பரவாயில்ல, நாய் நரிக்கு போடாம ஒழுங்கா எடுத்துட்டு போய் கொளுத்துறாங்களே. நீரினில் முழுகி, அது கூட ஓகே, பரவாயில்ல. நினைப்பொழிந்தனரே, நினைப்பு ஒழிவார்கள். அதுதான் வலிக்குது. ஐயோ, மறந்துருவானுங்களே நாளைக்கு. நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே, அதுதான் வலிக்குது. மறந்துருவானுங்களே. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். சிந்தையெல்லாம் இனிக்கும். சிவத்தன்மையை உணர்ந்தால் ஒழிய வேறு ஒரு காரணத்தாலும் நிலையாத உலகில் நிலைத்திருக்கலாகாது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, இந்த காலத்தில் லவுட் ஸ்பீக்கர் போட்டே அழறாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு,
சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே. போட்டோ எடுத்து உள்ள மாட்டுறப்பா. பார்க்கும் போதெல்லாம் வரவங்க போறவங்களாம் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நடுக்கூடத்தில் இருக்கும் படம் குறுக்கும் நெடுக்குமாய் நாம் நடந்து கொண்டிருக்கும் நடுக்கூடத்தில் இருக்கும் படம் வருடத்திற்கு ஒரு முறை செல்லும் பூஜை அறைக்குள் சென்றவுடனேயே நினைப்பொழிந்தனரே. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நினைப்பில் இருக்கும் நினைப்பையே இனிக்க வைக்கும் சத்தியத்தை நினைந்து வாழ்க்கையை மலர்த்தினீர்களானால் மட்டும்தான் நிரந்தர வாழ்க்கை. காலிருக்கும் பொழுதே காசிக்கு போங்கள். 4 பேர் 8 கால் வழியாய் தூக்கிச் செல்ல காத்திருக்காதீர்கள். 2 கால் இருக்கும் போதே காசிக்கு போங்கள். 10 கால் அதை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். பற்று கால் பிடித்து 2 கால் ஊன்றி காசிக்கு செல்லாமல் இருந்தால் 10 கால் தூக்கிச் செல்லும் வரை காத்திருப்பீர்கள். இருக்கும் பொழுதே இறைவனை பற்றிடுங்கள். சிந்தையெல்லாம் இனிக்கும். சிவமாய் மாறிடுங்கள். சிந்தையெல்லாம் இனிக்கும் சிவத்வமசி எனும் சத்தியத்தை உணர்ந்திடுங்கள். நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையிருந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.